உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம நினைச்சது நடந்துருச்சு. இனிமே ஒரு கவலையும் இல்ல. நாகசாதுவும் நமக்கு எதிரா திரும்பவே முடியாது. எதுக்காக இவ்ளோ அநியாயம் பண்றீங்க? உங்களோட சுயநலத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, அது நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன அழிய போற மீன் ரொம்ப துள்ளுது? அப்படியே கையில புடிச்சு நசிக்கிறணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் துள்ளட்டும் துள்ளட்டும், எது வரைக்கும் இது துள்ளுதுன்னு பாப்போம். ச்சீ, ஒரு நல்ல ஆத்மாவை இப்படி அழிக்க நினைக்கிறீங்களே. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைச்சு உங்களுக்கு உதவி பண்ண இந்த நல்ல ஆத்மாவை எப்போ நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம். என் கைக்கு வந்து சிக்கினதுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் பேசுற பாரு. உன்னோட தன்னம்பிக்கைய நான் ரொம்ப பாராட்டுறேன். கொஞ்ச நேரத்துல நீ அழிய போற பூமி. அந்த தசாவதானி குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிற ராணி, அவ வயித்துல இருக்கிற குழந்தை, அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அழிய போறாங்க. நான் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு உடம்பு கொடுத்த தமன்னாவோட ஆசைய நான் நிறைவேற்றியே தீர்வேன். எது நடக்கும் எது நடக்க கூடாதுங்கிற மொத்தத்தையும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான். புரியுதா? அது வரைக்கும் நீ என்னோட மந்திர சக்தி வளையத்துக்குள்ள கட்டுப்பட்டு பேசாம இருக்கணும். ஜார்ஜினியா, சித்தார்த்தை இனிமே விட்டு வைக்க கூடாது. போன தடவை நாம அனுப்பின ஆட்களை சித்தார்த்த அசுரவதம் பண்ணி அனுப்பி வச்சிட்டான். அதனால இப்ப நானே போறேன். சித்தார்த்த என் கையாலேயே வதம் பண்றேன். நாம அனுப்பின ஆளுங்களை அசுரவதம் பண்ணதுக்கு பழிக்கு பழி வாங்க போறேன். சரி, போ. சாமி, ஒரு நிமிஷம். எந்த மோளே? சாமி, ஒரு நிமிஷம். ராணி, என்ன பண்ண போற? சொல்றேன் சாமி. அங்க அந்த நாகசாது உயிருக்கு எப்படி போராடினு இருக்கிறாரோ அதே மாதிரிதானே இந்த செடியும் உயிருக்கு போராடினு இருந்துச்சு. அதுக்கோசரம் தான் இந்த செடிக்கு உயிர் குத்தேன் சாமி. நல்லது மோளே. மகளே, நீ செஞ்ச காரியத்தை பார்த்து நான் ரொம்ப உச்சி குளிர்ந்து போனேன். நீங்க யார் சாமி? நீங்க 4 பேரும் யார காப்பாத்துறதுக்காக என்ன தேடி வந்தீங்களோ அந்த சித்தர் நான் தான். உங்கள மாதிரி சித்தரெல்லாம் பாக்குறதுன்னா எங்களுக்கு வாழ்நாள்ல செஞ்ச புண்ணியம். ஆமா சாமி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். எந்த உயிரும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவனி, நான் உனக்கு உதவாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன்? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்போ உன்னோட கையில கொடுக்க போற இந்த பாஷாணத்தை கொண்டு போய் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நாக சாதுவோட மூக்கு முன்னாடி வெயி. ம். அவர் இத சுவாசிக்கிறப்ப அந்த விஷத்தை இந்த நீலி பாஷாணம் முறிச்சிடும். இந்தாம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி சாமி. இந்த காட்டுக்குள்ளார உள்ள சித்தருங்க கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்கன்னு நம்பூதிரி சாமி சொன்னாரு. உங்களை எப்படி பார்க்க போறோம்னு ரொம்ப பயந்துனே வந்தேன். ஆனா அந்த ஈசனோட அருளால நாங்க எல்லாம் உங்களை பார்த்துட்டோம். ரொம்ப நன்றிங்க சாமி. சரி மகளே, தாமதப்படுத்தாம சீக்கிரம் போங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. வரோம். வாங்க போலாம். ரொம்ப நன்றி. ஐயா, 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 என்னாச்சுங்கய்யா? ஐயா, இது புடிங்க. நல்லா கேட்டே புடிங்க. ஐயா, 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 இது புடிச்சுக்கோங்க. ஐயா, ஐயா, எந்திரிங்கய்யா. பார்த்து மெல்ல. ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.